सोनिक पर पहली बार देखिए द लेजेंड ऑफ हनुमान शुरू हो रहा है सोमवार 5 जनवरी से हर रोज शाम 7 बजे सोनिक पर। Watch full episodes on Jio Hotstar. எல்லாரும் ப்ளூனோட்டோரியம் கல்ல தேடி போகலாம் வாங்க. பாஸ் நான் சொல்றத கேளுங்க, முதல்ல நல்லா நம்ம சாப்பிடலாம், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாம் பாஸ். அவ்வளோ டைம்லாம் இல்ல, சாப்பிட்டுக்கிட்டே வாங்க, யாரும் நிக்க கூடாது. கமான், ப்ளூனோட்டோரியம் கல்லு நமக்கு கிடைச்சிருச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் இந்த உலகத்தையே நாம ராஜ்யம் பண்ணலாம். We will be the king of the world. இந்த உலகத்துக்கு ராஜாவாயிடுவோம். உண்மையாவா பாஸ்? கிரிக்கெட்லால் மெண்டோசா எப்பவுமே உண்மையை தான் சொல்லுவான். உங்களுக்கு இட்லி தோசை வாங்கி தரேன். கிரிக்கெட்லால் என்ன இது திரும்பவும் மேக்கப் போட்டு வந்துட்டேன். இட்லி தோசை வேணாமா உனக்கு? உனக்கு என்ன மறுபடியும் மூளை குழம்பி போயிடுச்சா? மரியாதையோட பேச முட்டாள் மனிதனே. நான் தான் இந்த உலகத்துக்கே ராஜா. இந்த ராஜா கிட்ட ரொம்ப மரியாதையா பேசணும் மனிதனே, புரியுதா? உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்னோ தெரியல. நாம இன்னும் ராஜாவாகல, ராஜாவாக போறோம்னு சொன்னேன். சீக்கிரம் நார்மலாக. இந்த மெண்டோசா மட்டும் மேட் ஆயிட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் லைஃப செட் பண்ணிடுவான். இதோ பாஸ், நான் நார்மல் ஆயிட்டேன். நான் சந்தோஷமா இருக்கிறது உங்களால பொறுத்துக்கவே முடியல. இப்ப நாம என்ன பண்றது? இவங்க கிட்ட ப்ளூனோட்டோரியம் கல் இருக்கு. அதை வச்சுதான் இப்ப இவங்க நம்ம எல்லாரும் மேலேயும் அம்ப விட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சீக்கிரம் வாங்க, பேசாம நம்ம சரண்டர் ஆயிரலாம். இதை தவிர வேற வழி இல்ல. இதை பத்தியும் யோசிக்காதீங்க. உயிரோட இருக்கணும்னா சரண்டர் ஆயிரலாம். சிவா, உங்க காதுல ப்ளூடூத் இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடியும். சிவா, ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். Thank you scientist uncle.
சிவா. ஆமா ரேவா, ஆனா இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அவங்க இங்க வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஃபுட் பிரிண்ட்ஸ் இல்ல டயர்ஸோட அடையாளம், அவங்களோட பொருள் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஜாக்கிரதையா இருக்கணும். நான் ஜாக்கிரதையா தான் இருக்கேன், நீயும் ஜாக்கிரதையா இரு. இந்த லட்டு சிங்கோட கூர்மையான பார்வையில இருந்து யாராலும் இங்க தப்பிக்க முடியாது. என்ன பண்ணீங்க? நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா? இவ்ளோ பெருசா இருந்துகிட்டு சின்ன பசங்களை பார்த்து பயப்படுறாங்க. பயந்துட்டீங்களா? அட, அங்க என்ன நடக்குது? யூடி, வா நம்ம போய் பார்க்கலாம். சீக்கிரம் வா. அட, இது சாக்லேட். சாக்லேட்டா? எனக்கு பசிக்குதுப்பா. ரொம்ப ஆசைப்படாத, இது வெறும் சாக்லேட் கவர் தான், சாக்லேட் இல்ல. சாக்லேட் ராப்பர் இந்த காலத்துல இருக்கு. அது யூடி, ரேவா, லட்டு சிங் அங்கிள், அங்க பாருங்க, அங்க இன்னொரு சாக்லேட் ராப்பரும் இருக்கு. அதோட ஃபுட் பிரிண்ட்ஸும் இருக்கு. ஆனா சில டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் அதெல்லாம் காணாம போயிடுச்சு. அப்படின்னா அவங்க இங்க தான் வந்திருக்காங்க. வாங்க இந்த பக்கமே போகலாம். சயின்டிஸ்ட் அங்கிள், நாங்க மேட் மவுண்டஸாவை ஃபாலோ பண்றோம். ஆமா மண்டூசா சிவா, இருந்தாலும் பரவாயில்ல. ஆல் தி பெஸ்ட். இவங்க எல்லாரும் அம்பு விட்டுட்டு இருக்காங்களே. நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் அவங்களோட கவனத்தை திசை திருப்புறேன். அதோ அங்க இருக்கான், அவன் அந்த பக்கம் தான் போறான். வாங்க போய் பிடிக்கலாம். இவங்களை எப்படியாவது தடுத்து நிறுத்தியே ஆகணும். வாங்க, அங்க பாருங்க, அந்த பையன் நம்ம பின்னால வரான். குடிங்க அவன. சாரி சிவா, இவங்க எங்களை புடிச்சிட்டாங்கப்பா. அமைதியா எங்க கூட வா. போங்க, நடந்துகிட்டே இருங்க. அந்த பக்கம் நில்லுங்க. அங்க பாத்தியா சிவா, இவங்களும் இங்க தான் இருக்காங்க.
பாஸ் நான் சொன்னது இவன் தான் பாஸ். சண்டை போட்டு சயின்டிஸ்ட காப்பாத்துனது இவன் தான் பாஸ். அப்படியா? நீதான் அந்த சின்ன பையனா? நீதான் அந்த சயின்டிஸ்ட எங்க ஆளுங்க கிட்ட இருந்து காப்பாத்துனதா? உன்னை பார்த்ததுல சந்தோஷம். நைஸ் டு மீட் யூ. இட்லி தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாய் மூடிட்டு ஓரமா போய் நில்லு. எல்லார் கசாக்கா வராரு. எல்லாரும் மரியாதையோட தலைய குனிங்க. தலைவர் கசாக்கா வந்துகிட்டு இருக்காரு. தலைவர் கசாக்கா. நீங்க எங்க இனத்தை சேர்ந்தவங்க இல்ல. வெளியாட்கள் இந்த இடத்துல இருக்கவும் கூடாது. இதை என்னால பொறுமையா பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. வேகமா தண்ணிய கொதிக்க வைங்க. தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு தலைவரே. தண்ணி எதுக்கு கொதிக்க வைக்கிறாங்க? தண்ணிய கொதிக்க வைக்கலன்னா ருசி இருக்காதுல்ல. ருசியா? எங்களை வேக வச்சுலாம் சாப்பிடாதீங்கப்பா. கெஞ்சி கேக்குறேன். நாங்க எங்க இருந்து வந்தோமோ அங்கேயே திரும்ப போயிடுறோம். சரியா? சின்ன சின்னதா வெட்டி போடுங்க. சின்ன சின்னதா இருக்கணும். எங்களை சின்ன சின்ன துண்டா வெட்டிடாதீங்க. தண்ணியில போட்டு எங்களை வேக வச்சிடாதீங்க. எங்களை விட்டுடுங்க. சின்ன சின்ன துண்டா எங்களை வெட்டிடாதீங்க. ப்ளீஸ். முதல்ல தோலை நல்லா உரிச்சிடுங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்னதா வெட்டி போடுங்க. வேண்டாம் வேண்டாம் தலைவரே, தோலை தயவு செய்து உரிச்சிடாதீங்க. ஆமா, நீ அழுதுகிட்டு இருக்க. சீக்கிரமா தோலை உரிங்க. தலைவரே வேண்டாம், எங்களெல்லாம் சாப்பிடாதீங்க. நல்லதுக்கு இல்ல. அடாடா, இவன் என்ன உளறிக்கிட்டு இருக்கா? நான் எதுக்காக இவனை சாப்பிடணும்? நாங்கெல்லாம் சுத்த சைவம்யா. என்னது, நீங்கெல்லாம் வெஜிடேரியனா? ஆமா, எல்லாத்தையும் போட்டுடுங்க. அடடே, மறுபடியும் எல்லாரையும் தண்ணியில போடுங்கன்னு சொல்றீங்க? அடடா, நான் எல்லாத்தையும் போட சொன்னது அதுவும் அங்க இருக்க பாரு அந்த ஃபிஷ்ஷஸ், அப்புறம் வெங்காயத்தை அதை தோல் உரிச்சு போட சொன்னேன். காய்கறிகளை சின்ன சின்னதா வெட்டி போட சொன்னேன். அப்போதானே சாப்பிட நல்லா இருக்கும். என்னது, ஃபிஷ் எப்போ வெஜிடேரியனா ஆச்சு? எங்களுக்கு அது வெஜிடேரியன் தான். உனக்கு அதுல என்ன ப்ராப்ளம்னு சொல்லு. இல்ல 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 இல்ல, எங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்ல. சரி, நீங்கெல்லாம் யாருன்னு சொல்லுங்க. இங்க எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லுங்க. தலைவரே, இவங்க எல்லாரும் வெடிமருந்து கல்லான ப்ளூனோட்டோரியம் எடுக்க வந்திருக்காங்க. இவங்க கெட்ட எண்ணத்தோட வந்திருக்காங்க. இவங்களை பிடிக்கிறதுக்காக தான் நாங்களும் இங்க வந்திருக்கோம். இல்ல தலைவரே, இவன் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க தான் வெடிமருந்து கல்லை எடுக்க வந்துகிட்டு இருக்காங்க. நாங்க இவங்களை பிடிக்க தான் இங்க வந்திருக்கோம். ஏய் சின்ன பையா, பொய் சொல்லாத. டோன்ட் டெல் லைஸ். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. திருட்டுத்தனம் பண்ணிட்டு நீ என்னையே அடிக்கிறியா? நீங்க தான் திருட வந்திருக்கீங்க. இல்ல, நீங்க தான் திருட வந்திருக்கீங்க. நான் உங்களை பிடிக்க நிறுத்துங்க. உங்களை விட மாட்டேன். என் இடத்துக்கு வந்தது இல்லாம ஏன் முன்னாடியே சண்டை வேற போடுறீங்களா? எல்லாரும் அமைதியா இருங்க. பிரின்ஸ் ரூமி வருகிறார். பிரின்ஸ் ரூமி வருகிறார். வாங்க பிரின்ஸ். இவங்க எல்லாரும் நம்ம ராஜாங்கத்துக்குள்ள வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களை என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க. காதுல அப்படி என்ன ரகசியம் சொன்னாரு? இவரு என்ன சொன்னாருன்னா, இவருக்கு பிறந்த நாள் இப்ப வரப்போகுது. அந்த நாள்ல உங்களுக்குள்ள போட்டி, ஃபிஷ் பிடிக்கிற காம்படிஷன் நடக்க என்னது, ஃபிஷ் பிடிக்கிற காம்படிஷனா? Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.